வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி BR கவாய் அவர்கள் ஈடியை பார்த்து முகத்துக்கு நேரா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்காரு, why ED is used for political battle. அதாவது அரசியல் சண்டைக்கு ஈடியை ஏன் பயன்படுத்துறாங்க, உங்க நிலைமை ஏன் இப்படி ஆயிடுச்சு, உங்களுக்கு என்ன வேலை, அரசியலுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு ரொம்ப ஓப்பனா கேட்டிருக்காங்க. எந்த கேஸுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடக முதல்வர் சித்தராமையா இருக்கார் பார்த்தீங்களா, இவங்களுடைய மனைவி PM பார்வதி மற்றும் மாநில அமைச்சர் பைரதி சுரேஷ், இவங்க ரெண்டு பேரும் மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இதுக்கு சட்டவிரோதமா நிலங்களை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அமலாக்கத்துறை ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுது. இந்த கேஸை கர்நாடகாவுடைய உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிடுறாங்க. இங்க ரத்து பண்ண உடனே இவங்களால பொறுக்க முடியாம இவங்க இங்க இருந்து உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இதை நீங்க விசாரணை பண்ணும் அப்படின்னு மேல்முறையீடுக்கு அணுகுறாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுதுன்னா, அதை ரத்து பண்ணிடுது. இல்ல இது அப்ரூவல் ஆகல, நாங்க இதை ஏற்க மாட்டோம் அப்படின்னு மறுத்துடுறாங்க. அதாவது இந்த ED சார்பா அங்க யார் ஆஜராகிறாங்க, வழக்காடுறதுக்கு யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, SV ராஜு சொலிசிட்டர் ஜெனரல், இவர் தான் அந்த கேஸ்க்காக வராங்க, EDக்கு சப்போர்ட்டா வராங்க அங்க. ஸோ அவங்கள பார்த்து தான் BR கவாய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க ராஜு, நாங்க வாயை திறக்க வேணாம்னு பாக்குறோம், என்னை பேச வைக்காதீங்க, நாங்க பேசினா ஏதாவது சொல்லிட போறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் us to open our mouth, otherwise we will be forced to make some harsh comment about the ED. Unfortunately I have experience in Maharashtra. ஸோ அவருக்கு மகாராஷ்டிரால இது மாதிரி ஒரு அனுபவம் இருக்கிறதாகவும், இரண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அப்படி நடந்துக்கிறீங்க, இப்ப அரசியல்வாதிகள் அவங்களுடைய வாக்குக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அவங்க என்ன வேணாலும் சண்டை போட்டுப்பாங்க, அரசியல்வாதிகள் போட்டுப்பாங்க, உங்களுக்கு என்ன வேலை, EDக்கு என்ன வேலை, EDயோட வேலை என்ன, நிரூபணம் ஆச்சுன்னா மட்டும் தான் அவங்க போய் விசாரிக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி உங்களை இங்கே போ அங்கே போ அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை அவங்க ரத்து பண்ணிடுறாங்க. ஏற்றுக்க முடியாது, இப்போ விசாரிச்ச வரையும் எல்லாம் சரியாதாப்பா இருக்கு, நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஹைகோர்ட்டில் ஒரு EDக்கு அகேன்ஸ்டாக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. ஹைகோர்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, EDயை பார்த்து, நீங்கள் என்ன சூப்பர் போலீஸா, உங்களுடைய வேலை என்ன, ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் ED துறை உள்ள போய் நடவடிக்கை எடுக்கணும். அதாவது EDயோட வேலைன்னா, சட்டத்துக்கு புறம்பா ஒரு வருமானம் வருது, அந்த வருமானத்தை, அதாவது இப்போ பிளாக் மணியா இருக்குன்னா பிளாக் மணி அவங்க ஒயிட்டா மாத்துறாங்க அப்படின்னா அப்போ நடவடிக்கை எடுக்கலாம். ரெண்டாவது, இந்த சட்ட விரோதமா வர வருமானத்தை வச்சு அவங்க சொத்துக்கள் வாங்குறாங்கன்னா அந்த சொத்துக்களை பறிமுதல் பண்றதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்களாவே தானா முன் இப்போ ஒருத்தர் இருக்காருன்னா அவர் 1000 கோடி ஊழல் பண்ணியிருப்பார் அப்படின்னு நீங்களே போறது, நீங்களே அவங்க மேல அந்த விசாரணை பண்றது, தன்னிச்சையா நீங்க முடிவு எடுக்கிறீங்களே, இந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? ரெண்டாவது அவங்க இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு ED அதிகாரி விசாரணைக்காகவோ இல்ல பறிமுதலுக்காகவோ ஒரு இடத்துக்கு போறாரு. இப்போ இந்த வீட்டில் இங்க மாதிரி இருக்கு, இல்ல இந்த ஆபீஸ்ல இந்த மாதிரி பணம் முறைகேடா சம்பாதிக்கப்பட்டிருக்கு, மணி லாண்டரி பண்றாங்க, இந்த தகவல் கிடைச்சு நீங்க இங்க போறீங்க, அந்த வீடு பூட்டப்பட்டிருக்கு, அந்த வீடு பூட்டப்பட்டிருந்தா அதுக்கு சீல் வைக்கிற அதிகாரம் EDக்கு இருக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதாவது அந்த அதிகாரமே உங்களுக்கு கிடையாது, உங்க வேலை விசாரணை, நீங்க இந்த மாதிரி நிரூபிக்கப்பட்ட பிறகு அதை கணக்கு வழக்கு பார்த்து அதை சீஸ் பண்றதுக்குன்னு ஏற்கனவே சில விதிமுறைகள் உங்களுக்கு இருக்கும் போது அதை மீறி நீங்க எப்படி செயல்படுறீங்க? இந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுக்கறது? தன்னிச்சையா விசாரணை பண்றது, அங்க போய் சீல் வைக்கிறது, இந்த அதிகாரம் எந்த சட்டத்தின் கீழ் வந்தது? ஸோ EDயும் என்ன பண்றாங்கன்னா, வேற வழியே இல்லாம நல்லா லாக் பண்ண உடனே, அதாவது சட்டப்பிரிவு 17 படி EDயே என்ன பண்ணுதுன்னா, வேற வழி இல்லாம நல்லா லாக் பண்ணி கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, ஆமா எங்களுக்கு அந்த மாதிரி சீல் வைக்கிறதுக்கான எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த EDக்கு இருக்கிற அதிகாரம் என்னன்னா, சட்டவிரோதமா வர வருமானத்துல வாங்கக்கூடிய சொத்துக்களை பறிமுதல் பண்றதும், அந்த வருமானத்தை ஒயிட்டா மாத்துறதும், இதுதான் கையகப்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. இதை மீறி நீங்க ஏன் செயல்படுறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஆக்சுவலா EDயை மோடி அரசுக்கு முன், மோடி அரசுக்கு பின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மோடி அரசு வர்றதுக்கு முன்னாடி இங்க ED நானே பல பேருக்கு என்னன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு நிலைமை, ED அப்படின்னு சொன்னாலே சின்ன 10வது 12வது கிளாஸ் படிக்கிற பசங்கள்ல பொதுமக்கள் வரை எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா மோடி அரசு அந்த அளவுக்கு EDயை தனக்கு தேவையான வழியில யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மோடி அரசு ஆட்சிக்கு வந்தோடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில சட்ட திருத்தங்களை கொண்டு EDக்கு அதிகப்படியான பவரை கொடுத்து இவங்க என்ன பண்றாங்க, போங்க இந்த MLA நம்ம சொல்ல பேச்சு கேட்க மாட்டாரு, அந்த MP நம்ம சொல்ல பேச்சு கேட்க மாட்டேன், இந்த கட்சி நம்ம சொல்ல பேச்சு கேட்க மாட்டேது, இந்த நிறுவனம் நம்ம சொல்ல பேச்சு கேட்க மாட்டேன், நம்மளுக்கு அடங்கலையா அவங்களெல்லாம் உடனே EDயை விட்டு மிரட்டுறது. ஸோ அந்த மாதிரி
இந்த மோடி அரசு யாரை கை காட்டுதோ அவங்க மேலே ஏவற வேலையாக தான் இடி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மோடி கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 2 சிட்டிங் சிஎம் மேலே இவங்க வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இவங்க இந்த மாதிரி தொடர்ந்து கேஸ் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்ற ஆய்வுக்கு நம்ம உட்படுத்தி பண்ணோம்னா அதுதான் நம்மளுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது இந்த இடி வந்து இதுவரைக்கும் இந்த 10 வருஷத்தில் 5297 கேஸ், அதாவது மணி லாண்டரி கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் 43 மட்டும் தான் ட்ரையல் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதாவது 2021லேருந்து 2023க்குள்ள உள்ளதுலேயே அதிகமான இடி வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்கு. அதாவது இவங்க அடுத்த இது ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறமா அதிகப்படியான கேஸ்கள் வந்து இடி மூலயமா ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இல்லை அதிகப்படியாக இவங்க யார் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் எம்பி இந்த மாதிரிலாம் இருக்காங்களா, இந்த முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பிக்கு மேலே தான் அதிகப்படியான கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதுவும் எவ்வளோ கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 193 கேஸ்கள் வந்து ஃபைல் ஆயிருக்கு. இதில் எவ்வளோ நிரூபிக்கப்பட்டிருக்கு, இந்த குற்றம் இவ்வளோ பேர் மேலே 193 பேர் மேலே குற்றம் சாட்டிருக்கீங்களே, இதில் எவ்வளோ பேர் நிரூபணம் ஆயிருக்கு அப்படிங்கிறதா வெறும் 2 பேர் தான். இதை வந்து ஏதோ தன்னிச்சையாக நம்ம சொல்கிற தகவலோ இல்லை இங்கே வேறு நியூஸ் பேப்பர்ல வந்த தகவலோ கிடையாது. ராஜ்யசபால ஃபைனான்ஸ், அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஃபைனான்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, பங்கஜ் சௌத்ரி, அவரே ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்குற விதமா ரிட்டன் பதிலாக வந்து இதை கொடுத்துருக்காரு. அவர் தான் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இடி வந்து 193 கேஸ் வந்து இதுவரையும் இத்தனை அரசியல் தலைவர்கள் மீதும் முன்னாள் எம்எல்ஏ எம்பிகள் மீதும் போடப்பட்டிருக்கு. சரி, அதில் எத்தனை நிரூபணம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சி டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடி ஃபைல் பண்ணியிருக்க கேஸ் இருக்கு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 789 கேஸ் வந்து இவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த 789 கேஸ் இந்த மாதிரி பல கட்சியை சார்ந்தவங்க மீதும் முன்னாள் எம்எல்ஏ எம்பிகள் இந்த மாதிரி பல பேர் மேலே இவங்க போட்டிருக்காங்களே, இந்த கேஸில் வெறும் 222 கேஸ் தான் வந்து நிரூபணம் ஆயிருக்கு. ஓகே, குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. மித்த 567 கேஸும் என்ன இருக்குன்னா நிரூபணம் ஆகலை. அது வந்து நிரூபணம் ஆகலை. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோடி அரசு ஈடியை ரொம்ப மோசமான வகையில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் தெரிய வருது. இதை பிஆர் கவாய் அவர்களே என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நல்ல வேலை, துரதிருஷ்டவசமா மகாராஷ்டிரால எனக்கு இதை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. மகாராஷ்டிரால எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவர் எதை சொல்றாருன்னு எனக்கு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வராக இருக்கார் பார்த்தீங்களா அஜித் பவார், அவர் மேலே கிட்டத்தட்ட 70,000 கோடி வந்து ஊழல் வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதே இடி மூலயமா அவரை வந்து மிரட்டுறாங்க. மோடி அவர்களே தேர்தல் காலத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மேலே இவ்வளோ ஊழல் வழக்கு இருக்கு, இவருக்கா அவங்க ஓட்டு அப்படின்னு அஜித் பவாருக்கு எதிராக மோடி அவர்களே தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்டவர் என்ன பண்றாருன்னா, இவங்க இதே மாதிரி தொடர்ந்து இடியை வச்சு இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கும்போது இவர் வேற வழி இல்லாமல் இந்த சரத்பவாருடைய கட்சி இருக்கு பார்த்தீங்களா, தேசியவாத காங்கிரஸ், இந்த கட்சியை உடைச்சிட்டு அவர் பிஜேபி கூட போய் கூட்டணி வைக்கிறார். எப்படி இங்க அதிமுக உடைச்சு எடப்பாடி அவர்கள் போய் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிற மாதிரி அங்க சரத்பவாரோடைய கட்சியான தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைச்சிட்டு இவர் போய் அவங்க கூட கூட்டணி வைக்கிறார். சரி, கூட்டணி வச்சாரு. கூட்டணி வச்ச பிறகு அந்த 70,000 கோடி ஊழல் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா அது வரவே இல்லை. அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டிருக்கு. என்ன ஆகுதுன்னா, அவர் சிஎம் ஆகிறார், டெபுட்டி சிஎம் ஆகிறார். அதே மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிஜேபி கூட கூட்டணி வச்சோடனே அந்த 70,000 ஊழல்ன்றது காணாமல் போய் மாறாக டெபுட்டி சிஎம்மா அந்த மாநிலத்திலே அவர் உட்கார வைக்கப்படுகிறது பிஜேபியால். ஸோ இவங்களுக்கு என்னன்னா, இவங்க கட்சிக்குள்ள இவங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும், அவங்கள நம்ம கிட்ட கொண்டு வரணும், அவங்கள வந்தால் அந்த மாநிலத்தில் நம்ம ஆட்சி பிடிக்கலாம் அப்படின்றதுனால இப்படி பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது கேஸ் போடப்பட்டது, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீதும் கேஸ் போடப்பட்டது. அசாம் சிஎம் ஹேமந்த் பிஸ்வாஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்களையும் இவங்க என்ன பண்றாங்க, இதே மாதிரி இடி வழக்குன்னு சொல்லிடுறாங்க. கடைசியில் இவர் போய் அவங்க கூட சேர்ந்த பிறகு அவங்க சிஎம் ஆக்கி உட்கார வச்சிடறாங்க. ஸோ இதை தான் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள், வெஸ்ட் பெங்காலுடைய முதல்வர் சிஎம் மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னாங்க, பிஜேபி அவங்க வந்து ஒரு பெரிய லாண்ட்ரி மிஷின் வச்சிருக்காங்க, இந்த லாண்ட்ரி மிஷின்ல இந்த மாதிரி ஊழல் பண்றாங்கல்ல அவங்களெல்லாம் பிடிச்சி இடியை வச்சு மிரட்டி
கொண்டாந்து அந்த லாண்ட்ரி மிஷினுக்குள்ள போடுவாங்க. அதாவது பிஜேபின்ற லாண்ட்ரி மிஷினில் போட்ட உடனே அவங்க மேலே இருக்க ஊழல் வழக்காக இருக்கட்டும், பாலியல் வழக்காக இருக்கட்டும், எந்த வழக்காக இருந்தாலும் அவங்க பரிசுத்தமானவர் ஆகிடுறாங்க பிஜேபிக்குள்ளே போன உடனே. அதே இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய, அதாவது பிஜேபி ஆட்சி அமைக்காத மற்ற மாநிலத்தில் இவங்களுக்கு எதிராக யாராக இருந்தாங்கன்னா அவங்க மேலே உடனே இடி வழக்கு போடுறது, அவங்க மேலே உடனே ஊழல் குற்றத்தை நிரூபிtum இது பண்ணுறது, டாஸ்மார்க் வழக்கு, அந்த வழக்கு இந்த வழக்குன்னு போட்டு அவங்களுக்கு நிலைக்குழிய செய்கிறத இவங்களுடைய வேலையாகவே வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2014 மட்டும் இவங்க ஆட்சிக்கு வந்த புதுசில் எவ்வளோ பேர் மேலே இவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது எதிர்த்தரப்பாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மேலே ஈடியை வச்சு இவங்க போட்ட கேஸ் மட்டும் நம்ம பார்த்தனாலே நம்மளுக்கு தெரியும் இவங்க ஈடியை வச்சு எப்படி ப்ளே பண்ணுறாங்க மோடி அரசு அப்படின்றத தெரியும். அதாவது இந்த ஈடி இருக்கு பார்த்தீங்களா, இவங்க வந்து கேஸ் புக் பண்ணுறாங்க. 2014 யார் யார் மேலாம் கேஸ் புக் பண்ணுறாங்க அப்படின்ற லிஸ்ட்டை பார்த்தோன்னா காங்கிரஸ் மேலே மட்டும் இவங்க வைக்கிற வழக்கு, இந்த ஈடி வைக்கிற வழக்கு 24 கேஸ் வைக்கிறாங்க. அதே மாதிரி என்சிபி சரத்பவார் மேலே 11 கேஸ் வைக்கிறாங்க. இதே மாதிரி ஆர்ஜேடி லல்லு பிரசாத் 5, இதே மாதிரி எஸ்பி அகிலேஷ் யாதவ் மேலே 5, இதே மாதிரி பிஎஸ்பி மேலே 5 மாயாவதி. இது இல்லாமல் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு பார்த்தீங்களா, அபிஷேக் பானர்ஜி அவர் மேலே 19 வழக்கு, சிவசேனா சஞ்சய் ராவுத் அவர் மேலே 8 வழக்கு இருக்கு. இதே மாதிரி டிடிபி ஒய்எஸ் சௌத்ரி இவர் மேலே 5 வழக்கு இருக்கு. இதே மாதிரி ஏஏபி சத்யேந்திர ஜெயின் இவர் மேலே 3 வழக்கு. இந்த ஒய்எஸ்ஆர்சிபி இந்த அதாவது ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் மேலே 3 கேஸ் பதியப்பட்டிருக்கு இந்த இடி மூலயமா. இதே மாதிரி டிஎம்கே தயாநிதி அழகிரி இருக்கார்ல, இவர் மேலே 6 கேஸ் பதியப்பட்டிருக்கு இடி மூலமா. இப்போ இவங்களை யாரு அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது எல்லாருமே இவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க, இவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க, இவங்களுக்கு அடிப்பணியாதவங்க, இவங்க கொண்டு வர திட்டம் அந்த மாநிலத்துக்கு அகென்ஸ்டா இருந்து அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க மேலே உடனே ஒரு இடி கேஸ் போட்டு இது பண்ணுவாங்க. சரி, இவ்வளோ பேர் மேலே கேஸ் போட்டாங்கல்ல, இத்தனை பேரில் எத்தனை பேர் மேலே இந்த கேஸ் நிரூபணம் ஆயிருக்கு அப்படின்ற கேள்வி தான் இங்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்போ நிரூபணம் ஆக மாட்டேங்குது. 193 கேஸ் போட்டிங்கன்னா 2 கேஸ் தான் நிரூபணம் ஆகுது. ஸோ இப்படி இருக்கும்போது இதுதான் பிஆர் கவாய் அவர்கள் என்ன கேட்குறாரு, நீங்க ஏன் இப்படி அரசியல் சண்டைக்குள்ள போறீங்க? உங்களை ஒரு அரசியல் சண்டைக்காக யூஸ் பண்றாங்க. அந்த கட்சி நம்மளுக்கு அடிப்படையில் இந்த மாநிலத்தில் இந்த கட்சி நம்மளுக்கு எதிராக இருக்குன்னா உடனே அந்த கட்சி மேல நம்ம வந்து இடி ரெய்டு அப்படின்றாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, இடி அவ்வளோ நேர்மையா இருக்குன்னா பிஜேபி இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த தேசத்திலே மிகப்பெரிய சொத்து இருக்கிற ஒரு கட்சியா பாஜக இருக்கு. எந்த வழியில இவங்களுக்கு வருமானம் வருது, எப்படி இவங்க இவ்வளோ பெரிய பண வசதி படைத்த ஒரு கட்சியா மாறினாங்க, ஏதாவது வருமானம் இருக்கா, அதுக்கான ஆதாரம் இருக்கா, எந்த வழியில வருமானம் வருது, இது வரைக்கும் அதுக்கான தகவல் இருக்கான்னு கேட்டா கிடையாது. சரி, எத்தனை பிஜேபி சார்ந்தவங்க மேல இடி ரெய்டு நடத்தப்பட்டிருக்கு இந்த 10 வருஷத்துல அப்படின்னு கேட்டா பெருசா எதுவுமே கிடையாது அப்படின்னா கிடையவே கிடையாது. வெளியிருந்து வந்தாலும் அவங்கள உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்க, புனிதராக்கிடுவாங்க. ஸோ பாஜக ரொம்ப தெளிவா இந்த ஈடின்றத ரொம்ப மோசமான வகையில யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் பிஆர் கவாய் அவர்கள் நீங்க ஏன் அரசியல் சண்டைக்குள்ள போறீங்க அப்படின்றாங்க. சேர்ந்து உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கு, உங்களுக்கு இந்த சூப்பர் போலீஸ் பவரை யார் கொடுத்தது, எந்த அடிப்படையில் நீங்களா முன் வந்து விசாரணைக்கு நீங்களா முன் வந்து இந்த மாதிரி சீல் வைக்கிற பழக்கம் இதெல்லாம் எங்க இருந்து வருது, நிரூபணம் ஆன பின்னது தானே உங்களோட நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன இதெல்லாம் ஈடி மேலே முன்வைக்கப்படுது அப்படின்றத இனி வரும் காலங்களில் பார்ப்போம்.